அனைவருக்கும் வணக்கம். கோடை காலத்தில் பெரும்பாலானோரை பாதிக்கும் நோய் அம்மை. சின்னம்மை என்றால் பெரும்பாலும் தழும்புகள் ஏற்பட வாய்ப்பில்லை. அதே சமயம் பெரிய அம்மை ஏற்பட்டு கொப்புளங்கள் பெரிதானால் அவை குணமான பின்னரும் வடுக்களாக மாறிவிடும். சருமத்தில் மறைவான இடங்களில் வடு இருந்தால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை. அதே முகத்தில் தழும்புகள் இருந்தால் முகத்தின் அழகையே மாற்றி அமைத்து ஒருவித தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திவிடும். எனவே அம்மை தழும்புகள் ஏற்பட்டவர்கள் இயற்கையாகவே கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி இழந்த அழகை திரும்பவும் பெற முடியும். 2 ஸ்பூன் கசகசா எடுத்து தண்ணீரில் ஊற வையுங்கள். சிறிதளவு மஞ்சள் தூண்டு, கறிவேப்பிலை சிறிதளவு எடுத்து மூன்றையும் மை பதத்திற்கு அரைக்க வேண்டும். இந்த கலவையை முகத்தில் அம்மை வடுக்கள் உள்ள இடத்தில் நன்றாக பூசி உலரவிட வேண்டும். 20 நிமிடம் கழித்து பாசிப்பருப்பு மாவினால் முகத்தை கழுவுங்கள். 3 நாட்களுக்கு ஒரு முறை இதை செய்ய வேண்டும். அம்மை வடுக்கள் நீங்கி முகம் மினுமினுக்கும். ஒரு எலுமிச்சம்பழத்தை குறுக்காக வெட்டவும். அதனை அம்மை தழும்புகள் உள்ள இடத்தில் பரவலாக அழுத்தமாக தேய்த்து விடவும். தினசரி இதனை செய்து வர அம்மை தழும்புகள் மறைந்துவிடும். அம்மை தழும்பு உள்ள இடத்தை சுற்றி கருமை படர்ந்திருக்கும். அதனை நீக்க எலுமிச்சை சாறு சிறந்த மருந்து. எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து ஒரு மெல்லிய துணியினாலோ மிருதுவான பஞ்சினாலோ தொட்டு பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவுங்கள். 10 நிமிடங்கள் உலரவிட்டு குளிர்ந்த நீரில் முகத்தை நன்றாக கழுவி விடுங்கள். முகம் கருமை நீங்கும். தொடர்ந்து சில நாட்கள் இதை செய்து வர முகம் பளிச்சாகும். அம்மை வடுக்களைப் போல முகப்பருவும் அழகை பாதிக்கும். இதற்கு பப்பாளி பால் சிறந்த மருந்தாகும். பப்பாளி மரத்திலிருந்து எதை உடைத்தாலும் பால் வரும். அதை சிறிதளவு சேகரித்து அத்துடன் கொஞ்சம் தண்ணீரையும் சேர்க்க வேண்டும். இந்த கலவையில் சிறிதளவு ஜீரகத்தை ஊற போடவும். இதை 1/4 மணி நேரம் வைத்திருக்கவும். பின்னர் முகப்பரு எங்கே உள்ளதோ அங்கே இந்த கலவையை நன்றாக பூசி ஊற வைத்து பின் கழுவ வேண்டும். இதனால் முகப்பருக்கள் மறைந்து இருந்த சுவடு தெரியாமல் போய்விடும். இதேபோல் நாட்டு மருந்து கடைகளில் விற்பனை செய்யப்படும் புனுகு வாங்கி வந்து முகப்பரு எங்கெங்கு உள்ளதோ அங்கங்கே தடவி விட்டு சில மணி நேரம் கழித்து முகத்தை கழுவினால் முகப்பரு மறைந்து போகும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.